தற்போதைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு யார் யார் ஆதரவில் இருக்காங்க, யார் யார் சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்காங்கன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடிகிற மாதிரி இருக்குங்க. முதல்ல சினிமா பக்கம் இருந்து யார் யாரெல்லாம் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நடிகர் கமல், டி ராஜேந்தர், சரத்குமார், அசோக் செல்வன், மன்சூர் அலிகான், ஸ்ரீபிரியா, ரஞ்சனி, இவங்கெல்லாம் சசிகலாவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி இவங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நம்பப்படுகின்றது. எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடிய நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவா வாய்ஸ் அளிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. இப்போ வழக்கமா பக்கத்துல இருக்கிற கர்நாடகா தான் நமக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழக அரசே தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த ஒரு தருணத்துல ரஜினி அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவா இறங்குவார்னு சொல்றாங்க அவருக்கு சுத்தி இருக்கிற மக்கள். ஆனா எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர் இந்த ஒரு நேரத்துல ஜெயலலிதா அவர்கள் விட்டு போன அந்த ஒரு மிகப்பெரிய கேப்பை அடைக்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தார். இது அவருக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஏன்னா துக்ளக் விழாவிலையும் மற்ற விழாக்கள்லையும் அரசியல் பத்தி அவர் பேச ஆரம்பிச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நினைச்சோம். இப்போ அந்த ஒரு தருணத்துல ஓபிஎஸ் அவர்கள் வளர ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இருக்க கமல் ரொம்ப ரொம்ப தீவிரமா உள்ள இருக்காரு. விட்டா அவரே நான் இறங்குறேன் அரசியல்னு சொன்னாலும் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவரோட ட்வீட் ஒவ்வொன்றும் அந்த ரேஞ்சில் இருக்குங்க. பெற்ற சுதந்திரத்தை ஊழல் அரசியல்வாதிகளை வச்சு சூதாடி இழந்து வரோம், குற்றம் சாற்றுறதை விடுத்து நம்ம குற்றமற கடமை செய்வோம் முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா நடிகர் மாதவன், தயவு செஞ்சு இந்த ஒரு கிரைசிஸ பத்தி பேசுங்க, நம்ம கிட்ட இருக்கிற வாய்ஸ் கெட்ட அரசியலை பத்தி கண்டிப்பா பேசணும், அந்த அளவுக்கு நமக்கு வாய்ஸ் இருக்கு, இது நீங்க மறுக்கலாம், ஆனா அதையும் கொஞ்சம் சத்தமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சசிகலாவோட தகுதி பத்தி எனக்கு தெரியாது, அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செஞ்சது கிடையாது. ஜெயலலிதாவோட பல ஆண்டுகள் இருந்தாங்கன்ற ஒரு விஷயத்த அரசியல் தகுதியா நாம கருத முடியாது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான். பன்னீர்செல்வத்தோட நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. பன்னீர்செல்வம் திறமையற்றவர்னு சொல்ல முடியாது. ஜல்லிக்கட்டு விஷயத்துல அவர் திறமையா வெற்றி கண்டிருக்காரு. அவர் மறுபடியும் முதல்வரா ஆட்சிக்கு வரணும், ஜனநாயக ரீதியான விருப்பம், என்னோட விருப்பம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை தொடர்ச்சியாக சந்தித்து வந்திருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் இதைவிட மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், இதைவிட வலிமையானவர்களுடைய துரோகங்களை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் வந்திருக்கிறது. ஓபிஎஸ் அல்ல, ஓபிஎஸ்ஐ போன்ற துரோகிகள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு சிறு சலனத்தை கூட ஏற்படுத்த முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் விசுவாசிகளின் இயக்கம். புரட்சித் தலைவி அம்மா அவருடைய உணர்வுகளை உள்வாங்கி வைத்திருப்பவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும், கரை சேர்க்க வேண்டும் என்பதிலே மற்றவர்களை விட உறுதியாக இருப்பவர்கள். இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னதைப் போல இன்னும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆளுகின்ற நிலையை உருவாக்குவோம். இதற்கு ஓபிஎஸ் அல்ல, எத்தனை பேர் வந்தாலும் அதை எதிர்த்து வென்று காட்டுகின்ற வலிமையும் சக்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு உண்டு என்பதை வருங்காலம் பார்க்கும்.